வீட்டுக்கு உள்ள நம்ம வீட்டில் சாமி இருக்கா, அது நம்ம குலசாமி இருக்கா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகளையும் தெரியும். அதே சமயம் நாம் எப்படி அந்த சாமியை கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். குலசாமிங்கிறது எல்லாருடைய வீட்டுக்கு வரும், எல்லா வீட்லேயும் வாசம் செய்யும். ஆனால் எந்த வீட்டில் தங்கும், எந்த வீட்டில் தன்னுடைய இருப்பிடமாக அந்த தெய்வம் வசிக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சாமியை சுமக்கிற சாமியாடிகள் எல்லாருடைய வீட்லேயும் அந்த சாமி வந்து வசிக்கும், அந்த சாமி வந்து தங்கும். சரி, அப்போ சாமியாடி வீட்டுக்கு தான் வருமா? அப்போ மற்ற மக்க சாதாரண மக்க அவங்க வீட்டுக்குள்ளே வராதா? அப்படி இல்லைங்க. கள்ளம் கவனம் இல்லாமல் உண்மையும் நீதியும் நேர்மையுமா வணங்குற எல்லா பெருமக்க வீட்லேயும் சாமி வரும், தங்கும், வசிக்கும். சரிங்க, என் வீட்டில் சாமி இருக்கு, நான் ஒரு சாமியாடி இல்லை அப்படின்னா நான் தெய்வத்தை பேரன்பு கொண்டு நேசிக்கிற ஒரு குலமக்க, என் வீட்டில் சாமி இருக்கு. அப்படி வீட்டில் இருக்கிற சாமியை நான் எப்படி கொண்டு செலுத்தணும், அந்த சாமியை நான் எப்படி வலிமைப்படுத்தணும், அந்த சாமி என்னெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, முதல்ல வீட்டில் இருக்கிற சாமியை எப்படி வலிமைப்படுத்துறது? என் வீட்டில் சாமி இருக்கு அப்படின்னா அந்த சாமியை நான் வலிமைப்படுத்தணும் அப்படின்னா என்னுடைய வீட்டை நான் சௌபாக்கியமா எப்படி, அதே சமயம் நல்ல சுத்தபத்தமா அந்த வீட்டில் நான் வச்சுக்கணும். அது எல்லாரும் அப்படித்தானங்க இருக்காங்க, நீங்க என்னங்க புதுசா சொல்றீங்க? அப்படி இல்லை. என் வீட்டில் சாமி இருக்கு அப்படின்னா எது மாதிரியான விஷயங்களை நான் மேற்கோள் காட்டுறேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல முக்கியமானது. எந்த இடத்துக்கு வெளியே போனாலும் காலை கழுவாம நாம உள்ள வரக்கூடாது. உள்ள இருக்கிற சாமிக்கு நாம செய்யற மரியாதை என்ன தெரியுமா? அந்த தெய்வத்தை எதிர்மறை சக்திகள் நம்ம மூலமா அந்த தெய்வத்தை நெருங்கக்கூடாது. எதிர்மறை சக்திகள் நெருங்குது அப்படிங்கிற பட்சத்துல வீட்டுல சாமி இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில குறைகளை காட்டி கொடுக்கும். நான் சுத்தபத்தம் இல்லாம நான் இருந்தேன் அப்படின்னா அந்த சாமி வீட்டுல தங்கரிக்காது, வீட்டை விட்டு வெளியேறிடும். அப்ப நான் வீட்டை விட்டு எங்க வெளியே போனாலும், ஒரு அசுத்தமான இடங்களுக்கு போனாலும் அல்லது வீட்டை விட்டு வெளியே போனாலும், சாமி இருக்கிற வீடா இருந்தா நாம கை கால கழுவிதான் நாம வீட்டுக்கு உள்ள வரணும். சரி, இது ஒண்ணு. அடுத்து முக்கியமானது அந்த சாமிக்கு கொடுக்கிற படையல். என் வீட்டில் எப்போது எது செஞ்சாலும் என் சாமியைத்தான் முதல்ல அதை ருசி பார்க்க வச்சுட்டு தான் நான் சாப்பிடணும். அனுதினமும் சமைக்கிறேன், எச்சில் படாம என் தெய்வத்துக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு அண்டா சோறே ஆக்குனாலும் அண்டா சோறை தூக்கி அந்த சாமி முன்னாடி வச்சு அந்த சாமியை வணங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த சாமியாடிய குடும்பம் அதை நாம சாப்பிடணும். அப்ப என் வீட்டில் நான் கொடுக்கிற படையல் தான் என் சாமியோட பசி ஆத்தம். நாம புதுசு புதுசா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அனுதினமும் நம்ம வீட்டில் சமைக்கிற உணவை எச்சில் படாம நம்ம தெய்வத்துக்கு வச்சு நாம சாப்பிட்டாலே போதுமானது. சரி, என் வீட்டில் சாமி இருக்கு அப்படின்னா என் வீட்டை சுத்தி இருக்கிற எத்தனை தீய வினைகள் இருந்தாலும் எல்லா வினைகளையும் என் சாமி சரி பண்ணும். என் சாமி வீட்டுக்குள்ள இருக்காது, என் வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு காவலா அந்த வாசப்படியில நிற்கும். அந்த சாமியை மீறி யாரும் உள்ள நுழைய முடியாது. அது என்ன சான்று? அதுக்கு என்ன சான்று அப்படின்னா, என் சாமியை வீட்டுக்கு வெளியே வாசல்ல நிக்குது, காவலா நிக்குதுங்கிறதுக்கு சான்றா என் வீட்டை தேடி அந்த தெய்வத்தோட வாகனங்களும் சரி, தெய்வத்தை உணர்ற பெருமக்களும் சரி, அந்த வருகையும் அவர்களுடைய தரிசனமும் நாளும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வாகனம், தெய்வத்தோட வாகனம் என்ன? அந்த தெய்வத்தோட அந்த பேரன்பு கொண்டு நேசிக்கிற அந்த பெருமக்களோட வருகை இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா என்னுடைய தெய்வம் எல்லா மக்களையும் அந்த இடத்துல அழைக்கும். சாமிங்கிறது 4 பேருக்கு நல்லது செய்யறாங்க. ஒரு வீட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா 4 மக்களுக்கு நல்லது செய்யாம போயிடாது. கஷ்ட நஷ்டம் உள்ள எல்லா மக்களையும் அந்த இடத்துல வர வச்சு அவங்களுக்கு நல்லதவே செஞ்சு கொடுக்கும். சரிங்க, என் வீட்டில் சாமி இருக்கு. என் வீட்டில் இருக்கிற சாமி ஏதோ ஒரு கோபக்குறியில நிக்குது, அல்லது ஏதோ அந்த சாமிக்கு நடக்கக்கூடாத விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெருமக்களுக்கு கண்டிப்பா காட்டி கொடுக்கும். என் வீட்டில் இருக்கிற சாமி கோபக்குறியா இருக்கு அப்படின்னா
அதே அந்த கோவக்குறி அந்த வீட்டில் இருக்க எல்லா மக்களுக்குள்ளேயும் பிரதிபலிக்கும். என் சாமியோட உக்கிரம் நாம சொல்ற சொல்லுல அந்த இடத்துல பிரதிபலிக்கும். அப்ப நாம இது சரியா இல்லையே, இது மாதிரி நாம இருக்க மாட்டோமே, ஏன் எதுக்குன்னு அந்த குறையறிஞ்சு அந்த தெய்வத்தோட கோவத்தை சீற்றத்தை தணிக்கணும். சரிங்க, என் வீட்டில் சாமி இருக்கு, எல்லாம் நிறைய சொல்லிட்டேங்க. சவணங்கள் சாமி இருந்தா வீடு சுத்தமா இருக்கணும், சவணங்கள் எப்படி கிடைக்கும், சாமி இருந்தா என்னென்ன விஷயங்கள், என்னென்ன நல்வாக்கு, என்னென்ன மக்கள் எல்லாம் இருக்கு. சரி, ஆனா என் வீட்டில் சாமி இருக்கு அப்படின்னா ஒரு ஆலயம் எப்படி பாதுகாக்கப்படுதோ அதே மாதிரி என் வீட்டை நான் பாதுகாக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை நான் திஷ்டி எடுக்கணும். மாசத்துக்கு ஒரு தடவை புண்ணிய ஸ்தலங்கள்ல இருந்து நான் என் சாமிக்கு நான் தீர்த்தம் கொண்டு வரணும். அல்லது ஒரு 6 மாசத்துக்கு அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அந்த சாமி இருக்கிற இடத்துல ஒரு யாகம், ஒரு சின்னதா ஒரு யாகம் வளர்க்கணும். அனுதினமும் வெள்ளி, செவ்வாய், சனி உள்ள வாரத்துல ஒரு நாளாவது அந்த வீடு சாம்பிராணியில மணக்க மணக்க அந்த சாம்பிராணி வாசம் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கணும். சரிங்க, என் வீட்டில் சாமி இருக்குன்னா எனக்கு என்ன நல்லது கொடுக்கும், எனக்கு என்னது நல்லது செய்யுறீங்க சொல்றதெல்லாம் சரிதான். என் சாமியை நான் பாதுகாத்துக்கிறேன், நான் சரியா கட்டுப்பாடோட ஒழுக்கத்தோட தெய்வத்துக்கு தேவையான படையல், தெய்வத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் சரியா செஞ்சு வரேன். அப்படி சரியா செஞ்சு வந்தா அந்த சாமி எனக்கு என்னங்க நல்லது செய்யும், நான் எப்படி, எனக்கு எப்படி முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல அந்த எல்லையில இருக்க சாமி அந்த மக்களுக்கு கொடுக்கிறது என்ன அப்படின்னா உடல் ஆரோக்கியம், தெளிவான சிந்தனை, அதே சமயம் தவறான எண்ணங்களை அந்த இடத்துல உருவாக்காது. அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய செயல், அவர்கள் பந்த வாசமா அணைக்கிற அந்த அணைப்பு இருக்குல்ல, அந்த தெய்வத்துக்கு சமானமா உங்களை அந்த இடத்துல உருவகப்படுத்தும். சரி, வேற என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, எந்த காரியம் செஞ்சாலும் அந்த இருக்கிற சாமிக்கு நல்லதை செஞ்சுட்டு, அந்த சாமிக்கு ஒரு காணிக்கை எடுத்து வச்சுட்டு, அந்த சாமிக்கு ஒரு படையலை கொடுத்துட்டு, அல்லது அந்த சாமியை நினைச்சு நீங்க எந்த காரியத்துக்கு நீங்க போனாலும் அந்த காரியம் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும், வெற்றி உண்டாகும். அந்த சாமி உங்க கூட வந்து தீராத வினைகளை கூட தீர்த்து கொடுக்கும். அந்த எல்லையில இருக்க சாமி எனக்கு வேற என்ன நல்லது கொடுக்கும் அப்படின்னா, அந்த எல்லையில இருக்க சாமி ஒரு மருத்துவனா, ஒரு வைத்தியனா எனக்கு இருக்கும். எனக்கு எப்படி ஒரு குடும்ப மருத்துவர் இருப்பாரோ அது மாதிரி என் வீட்டில் இருக்க சாமி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எனக்கு எது நடந்தாலும் என் உடல்நிலையை சரி பண்ணி கொடுக்கிற ஆக சிறந்த மருத்துவ தெய்வமா அவங்க வீட்டில் அந்த சாமி இருக்கும். வாரிசு விருத்தியும் சரி, நீங்க செய்யற தொழில்ல வருமானமும் சரி, கோடி கோடியா கொட்டி கொடுத்துடாதுங்க. கோடி கோடியா உங்களை பெரிய லட்சாதிபதியா, உங்களை பெரிய ஒரு கோடீஸ்வரனால ஆக்கிறது நீங்க உழைப்புக்கேற்ற ஊதியமோ, அந்த ஊதியத்தை வச்சு மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வை நாளும் கொடுக்கும். அதே சமயம் விருத்திகளை வச்சு நாம கண்டுகொள்ள முடியும். நீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க, ஒரு உயிரினங்களை வளர்க்குறீங்க, அல்ல உங்க வீட்டில் இருக்க உங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு கிடைக்கப்படுற அந்த விருத்தி இருக்குல்ல, அந்த வாரிசு விருத்தியா இருந்தாலும் மற்ற உயிரின விருத்தியா இருந்தாலும் அதுல நாம கண்டுகொள்ள முடியும். சரி, வேற என்ன நல்லது எனக்கு கொடுக்கும் அப்படின்னா, எந்த தீய வினையாக இருந்தாலும் என் சாமி உள்ள அனுமதிக்காது. நான் ஒரு சாமியாடியா இருக்கேன், எனக்கு நிறைய மறுப்பு இருக்கு, எனக்கு கட்டு இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு, தீய வினைகள் வருது அப்படின்னா அந்த சாமி அதை தடுத்து அனைத்து தீய வினைகள்ல இருந்தும் தாயின் கருவறை போல அந்த வீட்டில் இருக்க மக்களை பாதுகாத்து கொடுக்கும். அந்த சாமியை அந்த எல்லையில உட்கார்றது மட்டும் முக்கியம் அல்ல, வினைக்கு எதிர்வினை, கட்டுக்கு எதிர்கட்டு, அதே சமயம் மந்திரத்துக்கு எதிர் மந்திரம்னு சொல்லி அந்த வீடையும் சரி வீட்டு மக்களையும் சரி எல்லாத்தையும் சரிவர நின்று ஒரு காவலா அந்த சாமி உங்க எல்லையில நிக்க. சின்ன விஷயம் ஏதாவது தவறா நடந்தா கூட உங்களுக்கு சோட காட்டி கொடுக்கும். தவறான செயலை நீங்க வீம்புக்கு போய் செஞ்சாலும் உங்களை செய்ய விடாது. உங்க பண விரயமாகிற எந்த செயலையும் அந்த தெய்வத்தை மீறி நீங்க செய்ய முடியாது. அந்த தெய்வம் உங்களை வழிநடத்தும். உங்களுக்கு எது தேவையோ அதைத்தான் அந்த இடத்துல அந்த சாமி அனுமதிக்கும், செஞ்சு கொடுக்கும். சரி, அது இல்லாம ஒரு 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 சுத்தமத்தை இல்லாத மக்கள் வேணுமுனே வந்து ஒரு சில செயல்களை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவர்களை சட்டடியா படுக்க வச்சிடும். முதல்ல உள்ள வந்த உடனே அவங்க மனசுக்குள்ள ஒரு அச்சத்தை கொடுத்துரும். ஒரு எல்லைக்குள்ள போனோம்னா
அந்த சாமி இருக்கு அப்படிங்கிறத நாம எப்படி உணரணுமோ அதே மாதிரி தவறான செயல் கொண்டு யார் அந்த எல்லைக்குள்ள வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்க செய்யற செயலுக்கு, தவறான செயலுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்து அவங்க செய்ய விடாம தடுத்துரும். அப்ப என் வீட்டுல சாமி இருக்கு அப்படின்னா என்னை எப்படியெல்லாம் பாதுகாக்குது பாருங்க. தெய்வத்தோட முதன்மையான பொறுப்பே காவல். மக்களுக்கு அந்த இருக்கிற அந்த சனங்க எல்லாத்துக்கும் காவல் தான். சரி, அப்ப என் வீட்டுல இருக்கிற சாமி மற்ற வீட்டுக்கெல்லாம் போகாதா? எல்லைக்கு போகாதா? அதாவது தெய்வம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல நின்று ஒரே வேலை செய்யறதோட தெய்வத்தோட பொறுப்பு அல்லங்க. எல்லா மக்களையும் எப்படி ஒரு பவனி வருது, எப்படி ஒரு நடமாட்டம், தெய்வ நடமாட்டம் எங்கெல்லாம் கிடைக்கணுமோ அங்கெல்லாம் போய் அதாவது தேவைகளை நிவர்த்தி செய்யறதுதான் தெய்வத்தோட ஆக சிறந்த பொறுப்பு. ஆனா அதுக்கு பிடிச்ச இடம், அதோட தாய் வீடு மாதிரி உங்க வீடா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வாசம் பண்ணலாம். சாமி ஒரு வீட்டுல இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. தெய்வத்தை வீட்டுல வச்சு நாம கொண்டு செலுத்துறதும் சாதாரண விஷயம் அல்ல. தெய்வத்தை வச்சு நாம அருள்வாக்கு சொல்றதும் சாதாரண விஷயம் அல்ல. மடியில நெருப்ப கட்டினதுக்கு சமமா நாம அந்த சாமிக்கு நாம சரியா இல்லை அப்படின்னா அந்த தெய்வ சக்தியை நாம இழக்க நேரிடும். அப்ப உங்க வீட்டுல சாமி இருக்கு, அது உங்க குலசாமி இருக்கு அப்படின்னா என்னென்ன நல்லது நடக்குது, எப்படி எப்படி உங்களை பாதுகாக்குது, எது மாதிரியான விருத்திகளை கொடுக்குது, தீய வினைகளா என்னென்ன எல்லா விஷயங்களும் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு தெளிவையும் ஒரு முன்னேற்றத்தையும் அந்த வீட்டுக்கும் சரி, வீட்டுல இருக்க மக்களுக்கும் சரி, அந்த வீட்டை தேடி கஷ்டம்னு வர்ற மக்களுக்கு அந்த சாமி உதவியா நிக்க. அந்த வாசலை கடந்து போனா கூட ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு பெருமக்கள் அந்த சாமியை உணர முடியும். தவறான செயல் எண்ணம் கொண்ட மக்கள் அந்த எல்லையை தாண்ட முடியாது. அப்ப என் வீட்டுல தெய்வம் இருக்கு அப்படின்னா நான் எப்படியெல்லாம் இருக்கணும், அந்த தெய்வ சக்தி என்னை எப்படியெல்லாம் பாதுகாக்குது, அந்த சாமி வர்றதுக்கு நான் எப்படி சத்தியமான வழியில இருந்தா அந்த சாமி வந்து என் வீட்டுல தங்கும் வசிக்கும் அப்படிங்கிறத அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து நீதியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் சத்தியமாகவும் தெய்வத்துக்கு அச்சப்பட்டு தெய்வம் அளவோல இருக்குங்கிற நம்பிக்கையோட சாமியை வணங்கி வர்ற எல்லா பெருமக்களோட வீட்லயும் உங்க குலசாமி வாசம் பெண்ணுங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.